Hello all, welcome to the course Energy Engineering. In this video we are going to focus on steam or thermal power plant and again related to layout, working, components, advantages and disadvantages of steam and thermal power plant. Thermal power plant அப்படின்னா அனல் மின் நிலையம் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக the fuel used in thermal power plant is coal. நீங்கள் சம்டைம்ஸ் ட்ரெயின்ஸ்லாம் வந்து நிறைய கருப்பு கலரில் ஒரு கண்டெய்னரில் வந்து நிறைய ஏற்றிட்டு போவாங்க கறி மாதிரி. ஸோ அதுதான் வந்து கோல், நிலக்கரின்னு சொல்லுவாங்க. காக்கா முட்டை படத்தில் கூட அந்த நிலக்கரி வச்சு அந்த சின்ன பசங்க எடுத்து விற்றுட்ருப்பாங்க. அண்ட் இந்த கோல் தான் வந்து மெயின் ஃபியூவல் ஃபார் ஸ்டீம் ஆர் thermal power plant. And before going into the working of thermal power plant, let us focus on the classification of power plant. ஸோ பவர் பிளான்ட் எப்படிலாம் கிளாஸிஃபை பண்ணலாம்னா ரெண்டு டைப் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. ஒன்று வந்து கன்வென்ஷனல், இன்னொன்று நான் கன்வென்ஷனல். கன்வென்ஷனலில் ஸ்டீம் என்ஜின் பவர் பிளான்ட்ஸ் இருக்குது, ஸ்டீம் டர்பைன் பவர் பிளான்ட்ஸ், டீசல் பவர் பிளான்ட், கேஸ் டர்பைன் பவர் பிளான்ட், ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் அண்ட் நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்குது. இதெல்லாம் கன்வென்ஷனல் ஃபியூவல்ஸ் இருக்கும், அதை வச்சு பண்ணுறது. அண்ட் நான் கன்வென்ஷனலில் அண்ட் இந்த கன்வென்ஷனல் பவர் பிளான்ட்ஸ்லேயே நம்ம ஆல்ரெடி வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் பார்த்துட்டோம், ஹைடல் பவர் பிளான்ட்னு பார்த்துருக்குறோம். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா ஐல் போஸ்ட் இன் டிஸ்கிரிப்ஷன், அந்த லிங்க்கில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். நான் கன்வென்ஷனலில் தெர்மோ எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர், தெர்மோ அயானிக் ஜென்ரேட்டர், ஃபியூவல் செல்ஸ், சோலார் செல்ஸ், மேக்னட்டோ ஹைட்ரோடைனமிக் பவர் பிளான்ட்ஸ், எம்ஹெச்டி பவர் பிளான்ட்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஃபியூஷன் ரியாக்டர், பயோகேஸ், பயோமாஸ் எனர்ஜி பவர் சிஸ்டம், ஜியோ தெர்மல், விண்ட் எனர்ஜி, ஓஷன் தெர்மல் எனர்ஜி, வேவ் அண்ட் டைடல் வேவ், எனர்ஜி பிளான்டேஷன், இப்படிங்கிற மாதிரி வி ஹேவ் கேசஸ். இதில் வந்து டு சம் எக்ஸ்டென்ட் வி ஹேவ் சீன் அபவுட் சோலார் செல்ஸ், பயோகேஸ் அண்ட் பயோமாஸ், விண்ட் எனர்ஜி, இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் பார்த்துருக்குறோம். அண்ட் மற்றதெல்லாம் வந்து இன் அப்கமிங் வீடியோஸ் வில் பி ஃபோக்கஸிங். அண்ட் பவர் பிளான்ட்டில் இப்போது தெர்மல் பவர் பிளான்ட் அப்படின்னா இட் கன்வெர்ட்ஸ் கெமிக்கல் எனர்ஜி ஆஃப் ஃபாசில் ஃபியூவல் இன்டு மெக்கானிக்கல் ஆர் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. நார்மலாக ஃபாசில் ஃபியூவல் ஒரு ஃபியூவல் இருக்குது அப்படின்னா அதோட எனர்ஜி என்னென்னா ஸ்டோர்டு கெமிக்கல் எனர்ஜி. அந்த கெமிக்கல் எனர்ஜியை நம்ம பேர்ன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் கிவ் சம் ஹீட். அந்த ஹீட்டை வச்சு வாட்டர் மூலியமாக ஸ்டீம் ஜென்ரேட் பண்ணி that steam will be utilized for producing mechanical energy and then that mechanical energy will be utilized for producing electrical energy by means of generator. And coming to classification, we have two cases. One is central station and second is industrial power station. Central station அப்படின்னா it is for customers. அதுலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிசிட்டியை கஸ்டமர்ஸ்க்கு கொடுப்பாங்க. இட் இஸ் அ கண்டென்சிங் டைப் ஆஃப் பவர் பிளான்ட். கண்டென்சிங் டைப் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய வாட்டர் ஸ்டீம் வந்து திருப்பி கண்டென்ஸ் பண்ணி அதை நம்ம யூஸ் பண்ணிப்போம். இண்டஸ்ட்ரியல் பவர் ஸ்டேஷன் ஆர் கேப்டிவ் பவர் ஸ்டேஷன் அப்படிங்கிறது இட் இஸ் ஃபார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. அந்த கம்பெனி அவங்களுக்கு தேவையானதை அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் தேர் நான் கண்டென்சிங் டைப். லேஅவுட்டில் வி ஹேவ் 4 பேசிக் சர்க்கியூட்ஸ். ஃபர்ஸ்ட் இஸ் கோல் அண்ட் ஆஷ் சர்க்கியூட், செகண்ட் இஸ் ஏர் அண்ட் கேஸ் சர்க்கியூட், அண்ட் தேர்ட் இஸ் ஃபீட் வாட்டர் அண்ட் ஸ்டீம் ஃப்ளோ சர்க்கியூட், அண்ட் ஃபோர்த் இஸ் கூலிங் வாட்டர் சர்க்கியூட். இந்த மாதிரி வி ஹேவ் 4 circuits. So this is the general layout of a thermal power plant. இதில் வந்து இந்த வீடியோவில் ஐ எம் நாட் கோயிங் டு கிவ் யூ எனி ரிட்டன் டிஸ்பிளேஸ், எதுவுமே வந்து கண்டென்ட் எதுவும் இருக்காது. ஸோ கேர்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கோங்க, நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத ப்ராப்பராக அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஸோ இனிஷியலாக ஃபார் த பவர் பிளான்ட் பாய்லர் இஸ் த மேஜர் சப்ளையர். பாய்லர்லேருந்து தான் நமக்கு வந்து ஒர்க்கிங் ஃப்ளூயிட் வந்து வெளியில் போகும். ஸோ பாய்லருக்கு இனிஷியலாக வில் அலோவ் வாட்டர் வந்து பாய்லருக்கு வந்து வரும். ஸோ இங்கேருந்து தான் வாட்டர் வந்து வந்துட்டுருக்கு. அண்ட் இந்த வாட்டர் என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி கன்வெர்டட் டு ஸ்டீம். ஸோ ஸ்டீமாக வெளியில் போகுது. ஃபார் திஸ் ப்ராசஸ் வி ஹாவ் ஃபியூயல். நம்ம கோல் கொடுக்குறோம். ஸோ கோலை வந்து பேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறக்காக ஏர் நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? அண்ட் பாய்லரில் வந்து ஸ்டீம் ஜென்ரேட் ஆகுது. அந்த ஸ்டீமுக்கு வந்து ஃபியூவல் வந்து கோல் தான்ட்டு இல்லை, வி கேன் ஆல்சோ கிவ் சம் டீசல். எது நம்ம எந்த ஃபியூல் கொடுக்குறோமோ அது ரிலேட்டடாக அது ஒர்க் ஆக போகுது. அண்ட் அட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபஸ்ட் இதை பார்த்தோம் அப்படின்னா கோல் ஸ்டோரேஜ் யூனிட் இருக்கும், ஒரு பெரிய யூனிட் கோல் ஸ்டோரேஜ் யார்டு இருக்கும். அங்கேருந்து கோலை வந்து கோல் ஹேண்ட்லிங் ப்ராசஸ். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தேல் க்ரஷ் த கோல். பெரிய பெரிய சைஸில் இருக்கக்கூடிய கோலை பல்வரைஸ் பண்ணுவாங்க, பவுடர் மாதிரி மாற்றுவாங்க. அப்போ தான் வந்து கம்ப்ளீட்டாக பேர்ன் ஆகும் அப்படிங்கிறதால அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபர்னஸ்குள்ளே போயிடும். ஸோ அங்கே கம்பஷன் ஆனதுக்கப்புறம் அகெயின் வெளியில் வந்து ஆஷ் ஹேண்ட்லிங், ஆஷ் ஸ்டோரேஜுக்கு போயிடும். ஸோ இதுதான் வந்து கோலுக்கான அந்த ஃப்ளோ. அண்ட் அட் த அதர் ஹேண்ட் இப்போ இங்கே இருந்து வாட்டர் என்ன ஆகுது அப்படின்னா வாட்டர் வந்து கண்டென்சர்லேருந்து வருது வாட்டர்.
condenser is a device which condenses steam to water. ஸ்டீமாக இருக்கிறத வாட்டரை கன்வெர்ட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட் நான் ஒரு ஜென்ரலான லேஅவுட் சொல்லிடுறேன். பாய்லருந்து வெளியில் வரக்கூடிய ஸ்டீம் இட் இஸ் அலவுட் டு ஃப்ளோ டு டர்பைன். ஸோ பாய்லருந்து டர்பைனுக்கு போகுது. டர்பைனில் வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது. மெக்கானிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆன மெக்கானிக்கல் எனர்ஜி திருப்பி என்ன ஆகுது அப்படின்னா ஜென்ரேட்டர் கூட கனெக்ட் ஆகி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக வெளியில் போயிடுது. அண்ட் இந்த ஸ்டீம் என்ன ஆகும் அப்படின்னா அகெயின் இட் இஸ் அலவுட் டு ஃப்ளோ டு கண்டென்சர். கண்டென்சரில் போய் அந்த ஸ்டீம் என்ன ஆகும் அப்படின்னா வாட்டரை கன்வெர்ட் ஆயிரும். அந்த வாட்டரை திருப்பி நம்ம ஃபர்னஸ்க்கு யூஸ் பண்ணிப்போம், பாய்லருக்கு யூஸ் பண்ணிப்போம். இதுதான் வந்து பிரின்சிபல். ஸோ வில் ஹேவ் அ பாய்லர் டு டர்பைன் and then turbine to condenser and then condenser to boiler. ஸோ இதுதான் வந்து பேசிக் பிரின்சிபல். இதுக்கு நடுவில் நிறைய காம்பனன்ட்ஸ் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் ஃபார் த இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். இதில் ஃபஸ்ட்டு காம்பனண்ட் என்ன அப்படின்னா லெட் அஸ் ஃபோக்கஸ் ஆன் சூப்பர் ஹீட்டர். ஸோ பாய்லர்லேருந்து டர்பைனுக்கு போகிறதுக்கு முன்னுக்கூட்டி நடுவில் வி ஹவ் பிளேஸ்ட் டிவைஸ் கால்டு சூப்பர் ஹீட்டர். ஸோ இந்த சூப்பர் ஹீட்டர் எதுக்கு அப்படின்னா டு சூப்பர் ஹீட் த ஸ்டீம். பாய்லர்லேருந்து வெளியில் வரக்கூடிய ஸ்டீம் வந்து ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் இருக்கும். அந்த டெம்பரேச்சர் பத்தாது, அந்த ப்ரெஷர் பத்தாது அப்படிங்கிறதால தேல் சூப்பர் ஹீட்டட் விச் மீன்ஸ் தேல் ரைஸ் இட்ஸ் டெம்பரேச்சர் பை ஹீட்டிங். அது எப்படி ஹீட் பண்ணுறாங்கன்னா பாய்லர்லேருந்து வெளியில் நமக்கு வந்து ஃப்ளூ கேஸஸ் வரும், அதாவது நம்மளோட ஹாட் கேஸஸ் வெளியில் வரும். அந்த கேஸ் வந்து ஃபஸ்ட்டு கான்டாக்ட் இந்த ஸ்டீம் கூட நடக்கும். ஸ்டீம் கூட வந்து ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சருக்குள்ளே கேஸ் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும், அதுக்குள்ளே டியூப்ஸ்குள்ளே வந்து ஸ்டீம் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த கேஸில் இருக்கக்கூடிய ஹீட் எல்லாம் வந்து இந்த ஸ்டீமுக்கு கன்வெர்ட் ஆகும். எல்லாம் அப்படின்னா பார்ஷியலாக அது வந்து ஸ்டீமுக்கு போகும். ஸோ ஸ்டீம் வந்து சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டிவைஸ் சூப்பர் ஹீட்டர் டு சூப்பர் ஹீட் த ஸ்டீம் பை மீன்ஸ் ஆஃப் ஃப்ளூ கேஸ். ஸோ இப்போ இந்த ஃப்ளூ கேஸ் என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை இதுக்கு கொடுத்துரும், அப்போ கொஞ்சம் டெம்பரேச்சர் குறைஞ்சிரும், செகண்ட் ஸ்டேஜுக்கு வெளியில் போகுது. ஸோ இப்போ இதோட முடியுது, ஸ்டீமோட ரோல் இவ்வளோ தான். ஸோ இப்போ இந்த ஃப்ளூ கேஸ் வந்து திருப்பி வெளியில் போகுது. வெளியில் போனதுக்கப்புறம் அடுத்த யூனிட் இருக்குது, அது என்ன அப்படின்னா எக்கனாமைசர். எக்கனாமைசர் எதுக்கு அப்படின்னா கண்டென்சர்லேருந்து வெளியில் வரக்கூடிய வாட்டர் இருக்குல்ல, அந்த வாட்டர் என்ன பண்ணோம் அப்படின்னா கம்மியான டெம்பரேச்சரில் இருக்கும். நம்ம இனிஷியலாக வாட்டர் வந்து ஹாட் வாட்டராகவே கொடுத்துட்டோம் அப்படின்னா பாயிலிங் ப்ராசஸ் ஈஸியாக நடக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃப்ளூ கேஸ் திருப்பி இன்னொரு ஹீட் எக்ஸ்சேஞ்சருக்குள்ளே போகுது. அதுக்குள்ளேயும் சேம் ஹீட் எக்ஸ்சேஞ்சர்னா எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்கிறது, இப்போது வி ஹேவ் சம்திங் ஒரு டியூப் இருக்குது, இந்த டியூபுக்குள்ளே வந்து கேஸ் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு அண்ட் இதுக்குள்ளே வந்து வில் ஹேவ் சம் ஸ்மால் டியூப்ஸ், இதுக்குள்ளே நிறைய டியூப்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த டியூபுக்குள்ள எல்லாம் வந்து ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த டியூப்குள்ளெல்லாம் ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த டியூப்குள்ளெல்லாம் ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகும். இதுக்கு வெளியில் இருக்கிற இந்த கேப்புக்குள்ள எல்லாம் வந்து கேஸ் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். எய்தர் இது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ கேஸ் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். இப்படி ஃப்ளோ ஆகும்போது என்ன ஆகும்னா அகெயின் அந்த ஹாட் கேஸோட டெம்பரேச்சர் எல்லாம் வந்து ஹீட் எல்லாம் வந்து இந்த வாட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் சூப்பர் ஹீட்டரில் கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை வந்து இந்த ஃப்ளூ கேஸ் கொடுக்குது. செகண்ட் கேஸில் எக்கனாமைசரில் இன்லெட் வாட்டரை ஹீட் பண்ணுறதுக்கு இந்த வாட்டர் வந்து கண்டென்சர்லேருந்து கண்டென்ஸ் ஆகி வரக்கூடிய வாட்டர் ஃபர்தராக கொஞ்சம் ஹீட் பண்ணி அதோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ எக்கனாமைசர்லேருந்து வரக்கூடிய அந்த ஹாட் வாட்டர் திருப்பி அகைன் பாய்லருக்குள்ளே போயிடுது. ஸோ இப்போ வி ஹவ் சீன் சம்திங் சூப்பர் ஹீட்டர் பார்த்தோம். அப்புறம் பாய்லருக்கு முன்னாடி ஒரு எக்கனாமைசர் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் இருக்குது டு இன்க்ரீஸ் the temperature of hot water. and இன்னும் எக்ஸ்ட்ராவாக என்ன வச்சுருக்காங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபீட் வாட்டர் சோர்ஸ் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா டியூரிங் த ப்ராசஸ் ஆஃப் ஃபேஸ் சேஞ்ச் இந்த ஸ்டீம்லேருந்து வாட்டரை கன்வெர்ட் ஆகும்போது கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து லாஸ் ஆயிரும். ஸோ அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக எக்ஸ்டர்னல் ஃபீட் வாட்டர் சோர்ஸ் வச்சுருக்குறாங்க. அண்ட் இது முடிஞ்சதுக்கப்புறம் the flue gas is allowed to flow towards air preheater. ஏர் ப்ரீஹீட்டர் எதுக்கு, ஆப்வியஸ்லி எப்படி நம்ம வந்து வாட்டரை ஹீட் பண்ணி உள்ளே அனுப்புனா கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் கொடுதோ லைக்வைஸ் ஏரை நம்ம ஹீட் பண்ணி உள்ளே அனுப்புனாலும் அது கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும், கம்பஷன் இன்க்ரீஸ் பண்ணுங்கிறதால we are going to increase the temperature of air by means of the same flue gas. ஸோ ஃப்ளூ கேஸ் வந்து இப்போ ஃபைனலாக வெளியில் வரும்போது கொஞ்சம் எனர்ஜி தான் இருக்கும், கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் தான் இருக்கும். அந்த ஹீட்டையும் நம்ம இன்லெட் ஏர் அட்மாஸ்பியரிக் ஏர் எடுத்து அந்த ஏரை ஹீட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஹாட் ஏர் இஸ் allowed to flow inside the furnace. and இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஃப்ளூ கேஸ் என்ன ஆகும் அப்படின்னா சிம்னி வழியாக வெளியில் போயிடும். இதுக்கு நடுவில் வில் ஹேவ் சம்
டிவைசஸ் டு ரிமூவ் பர்டிகுலர் மேட்டர்ஸ் ஆஷ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் முடிஞ்சு எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய டவர் மாதிரி இருக்கும். அந்த டவர் வந்து சிம்னி, அந்த சிம்னி வழியாக அந்த புகையெல்லாம் வெளியில் அனுப்பிடுவாங்க. ஸோ இது ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ். அண்ட் இந்த எண்டில் பார்த்தா வி ஹாவ் அ கண்டென்சர். கண்டென்சர் நான் எதுக்குன்னு சொன்னேன், இட் இஸ் எ டிவைஸ் டு டிரான்சிட் ஃப்ரம் ஸ்டீம் டு வாட்டர். ஒரு ஸ்டீமாக வரக்கூடிய டர்பைன்லேருந்து ஸ்டீமாக வரக்கூடிய ஒரு விஷயத்த வாட்டரை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. அப்போ ஒரு விஷயத்தை நம்ம கூல் பண்ணால் தான் வந்து ஸ்டீம்லேருந்து வாட்டராக மாறும். ஸோ ஃபார் தட் கூலிங் பர்பஸ் வி ஹாவ் அ டிவைஸ் கால்ட் அஸ் கூலிங் டவர். இந்த கண்டென்சருக்கு நம்ம கூலிங் சப்ளை பண்ணால் மட்டும்தான் இந்த கண்டென்சரில் இருக்கக்கூடிய ஸ்டீம் வந்து வாட்டராக மாறும். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கூலிங் டவரில் ஒரு பெரிய சைஸ் டவர் இருக்கும். ஸோ அந்த டவர் என்ன பண்ணும் அப்படின்னா, இட் வில் சப்ளை கோல்டு வாட்டர். ஸோ கோல்டு வாட்டரை சேம் இதே சிமிலர் டைப் ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்சு தான் இருக்கும். என்ன ஒரு டியூபுக்குள்ளே வந்து கோல்டு வாட்டர் போகும், டியூபுக்கு மேலே வந்து ஸ்டீம் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்படி கோல்டு வாட்டர் போகும்போது என்ன ஆகும்னா, இந்த ஸ்டீம் வந்து அந்த கோல்டு வாட்டரில் இருக்கக்கூடிய ஸ்டீமோட ஹீட் எல்லாம் அந்த கோல்டு வாட்டருக்கு போயிடும். ஸோ ஸ்டீம் வில் பி கண்டென்ஸ்ட் டு வாட்டர் அண்ட் திஸ் கோல்டு வாட்டர் இஸ் அகைன் பீன் சர்க்குலேட்டட் டு கூலிங் டவர். ஏன் அப்படின்னா அந்த கோல்டு வாட்டர் நம்ம கூல் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய சைஸ் டவர் இருக்கும். அந்த டவரில் கூலிங் வாட்டரை மேலே போய் சப்ளை, அந்த கூலிங் வாட்டர் மேலே போய் சப்ளை பண்ணுவாங்க. பண்ணும்போது அது அப்படியே கீழே வந்து விழும்போது அந்த கூலிங் வாட்டர் வந்து அதோட டெம்பரேச்சரெல்லாம் யூஸ் பண்ணி நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துடும். ஸோ திஸ் இஸ் ஹவ் த என்டையர் ப்ராசஸ் வில் ஒர்க். ஐ ஹோப் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் கம்மிங் டு காம்பனன்ட்ஸ், ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் இஸ் பாய்லர். பாய்லருக்குள்ளே கொஞ்சம் சப் காம்பனன்ட்ஸ் டு இன்க்ரீஸ் த பெர்ஃபார்மன்ஸ். வி ஹேவ் சூப்பர் ஹீட்டர், செகண்ட் இஸ் ரீஹீட்டர் அண்ட் தேர்ட் எக்கனாமைசர் அண்ட் ஏர் ப்ரீ ஹீட்டர்னு 4 டிவைசஸ் இருக்குது. இதில் சூப்பர் ஹீட்டர்னு என்னென்னு பார்த்தோம், எக்கனாமைசர்னு என்னென்னு பார்த்தோம், ஏர் ப்ரீ ஹீட்டர் ஒரு ஏர் ஹீட்டர்னு என்னென்னு பார்த்தோம். ஒன் மோர் டிவைஸ் இஸ் ரீஹீட்டர். இந்த ரீஹீட்டர் எதுக்கு அப்படின்னா, ப்ரீவியஸாக டர்பைன்ல இருந்து நேரடியாக கண்டென்சருக்கு போயிடுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா டர்பைன்லேருந்து வரக்கூடிய அந்த ஸ்டீம், அந்த எனர்ஜி ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டீம் வந்து கண்டென்சருக்கு போயிடுது. இப்படி போகாமல் இன்னொரு ஸ்டேஜ் ஆஃப் சின்ன சைஸ் டர்பைன் வச்சிங்க அப்படின்னா அந்த ஸ்டீமை நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி அனுப்புறதுக்கு அகைன் இன்னொரு ஸ்டேஜ் கொஞ்சம் ஹீட் பண்ணி அனுப்புறதுக்காக ரீஹீட்டர் டிவைஸ் இருக்குது. ஸோ அது இந்த செட்டப்பில் இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டீம் டர்பைன். ஸ்டீம் டர்பைன் எதுக்குன்னு தெரியும், இட் இஸ் ஃபார் யூட்டிலைசிங் த எனர்ஜி ஆஃப் ஸ்டீம் அண்ட் இட் வில் பி கன்வெர்டட் இன்டு மெக்கானிக்கல் ஒர்க். And next is generator to convert mechanical energy into electrical energy. And next is condenser to condense steam into water. And cooling tower. Cooling tower ங்கிறது ஒரு பெரிய டிவைஸ், பெரிய ஸ்ட்ரக்சராக இருக்கும். அதுக்கான பிக்சர் நான் காமிக்கிறேன். ஸோ கூலிங் டவர். ஸோ ஹியர் யூ கேன் சி த கூலிங் டவர். இதுதான் வந்து கூலிங் டவர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கூலிங் டவருக்குள்ளே நான் சொன்ன அந்த கூலிங் வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகும்போது மேலேருந்து கீழே ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். அப்படி ஃப்ளோ ஆகும்போது இட் வில் பி ஹேவிங் எ கான்டாக்ட் வித் ஏர். உள்ள ஏர் ஃப்ளோ பண்ணிட்டு இருப்பாங்க ஃபேன் மூலியமா. ஸோ அப்படி ப்ளோ பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஏரும் அந்த வாட்டரும் மிக்ஸ் ஆகும். ஸோ மிக்ஸ் ஆகும்போது இந்த வாட்டர் வந்து கூலாகி கீழே போயிடும். ஸோ கீழே போனது அகைன் இட் வில் பி ரீச்சிங் த கண்டென்சர். ஸோ இதுதான் வந்து கேஸ். இதில் யூ கேன் சி சம் மிஸ்ட். இந்த மிஸ்ட்லாம் வந்து பிகாஸ் ஆஃப் த மிக்சர் ஆஃப் ஏர் அண்ட் வாட்டர். இது ரெண்டும் மிக்ஸ் ஆகும்போது இந்த மாதிரி மிஸ்ட் மாதிரி வெளியில் போயிட்டு இருக்கும். ஸோ இது வந்து கூலிங் டவர். ரைட் சைடில் இருக்கிற இந்த காம்பனண்ட் என்ன அப்படின்னா, திஸ் இஸ் நோன் அஸ் சிம்னி. இது வழியாக தான் வந்து ஹாட் ஃப்ளூ கேஸ் எல்லாமே போயிட்டுருக்கும். ஸோ இது கூலிங் டவர், இது சிம்னி. நீங்கள் என்றைக்காவது பஸ்ஸில் எங்கேயும் போயிட்டு இருக்கும்போது தூத்துக்குடி சைட்லாம் போனீங்க அப்படின்னா யூ கேன் வாட்ச். ஆர் ஏதாவது தெர்மல் பவர் பிளான்ட் போனீங்கன்னா நீங்கள் கரெக்டாக விட்னஸ் பண்ணலாம் கூலிங் டவரையும் சிம்னியும். அண்ட் ஹியர் யூ கேன் சி த மிஸ்ட் விச் இஸ் ஃப்ளோயிங். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும், அந்த மிஸ்ட் மாதிரி போயிட்டுருக்கிறது தெரியும். இது வந்து நீராவி மாதிரி அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஒரு க்ளவுடு மாதிரி இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு. அதோட நிழல் கூட நமக்கு கீழே வந்து விழும். ஸோ இந்த கூலிங் டவரில் பார்த்தீங்கன்னா அந்த நிழல் தெரியும். And this is how the cooling tower will work. And next is circulating water pump. Water pump நம்ம circulating water வந்து circulate பண்ணுறதுக்காக பம்ப் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் பாய்லர் ஃபீட் பம்ப் தனியாக இருக்கும். பாய்லருக்கு யூஸ் பண்ணக்கூடிய வாட்டரை நம்ம வந்து பம்ப் பண்ணுறதுக்காக அகெயின் வில் ஹேவ் பம்ப். தென் க்ரஷர் ஹவுஸ் ஃபார் க்ரஷிங் த கோல். வேகன் டிப்ளர் அப்படிங்கிறது இட் இஸ் எ டிவைஸ். அந்த பெரிய பெரிய வேகன்ஸில் வரக்கூடிய அந்த கோலை ஃபுல்லாக வந்து டில் பண்ணி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு மெக்கானிக்கல் டிவைஸ் தான் வேகன் டிப்ளர். அண்ட் இன்டியூஸ்டு ட்ராட் ஃபேன்ஸ். இன்டியூஸ்டு ட்ராட் ஃபேன்ஸ் அப்புறம் ஃபோர்ஸ்டு ட்ராட் ஃபேன்ஸ் ரெண்டு இருக்குது. அதை பற்றி நெக்ஸ்ட் ஸ்லைடில் நான் உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன். அப்புறம் கோல் மில், பாய்லர் சிம்னி டு அலோவ் த ஃப்ளூ கேசஸ் டு த என்விரான்மெண்ட் ஆர் அட்மாஸ்பியர். ஃபோர்ஸ்டு ட்ராட் ஃபேன்ஸ் அகைன் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட். இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர், கூலிங் வாட்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த கூலிங் வாட்டரை ப்ராப்பராக ட்ரீட் பண்ணணும்.
அதில் unwanted materials இல்லை salt ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது பைப்பில் ஸ்டோர் ஆயிடுச்சு அப்படின்னா that will again affect the performance. And control room இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து components which are finally and ash precipitators. So this is all about the components of thermal power plant. And இங்க you can see a furnace. இதுக்குள்ள வந்து combustion நடந்துட்டு இருக்கும். Sorry. So இதுக்குள்ள வந்து combustion நடந்துட்டு இருக்கும். So combustion நடக்கும்போது ஃபைனலாக அந்த ஃப்ளூ கேஸஸ் எல்லாம் வெளியில் வருது. வெளியில் வரும்போது ஒரு ஃபோர்ஸ்டு டிராஃப்ட் ஃபேன் இங்கனக்குள்ள வச்சுருப்பாங்க. இந்த ஃபோர்ஸ்டு டிராஃப்ட் ஃபேன் எதுக்கு அப்படின்னா டு சக் அட்மாஸ்பியரிக் ஏர் அண்ட் டு அலோவ் இட் டு ஃப்ளோ இன்சைட் த ஃபர்னஸ். ஸோ இந்த இடத்துல தான் வந்து நமக்கு வந்து ஏரை ப்ரீ ஹீட் பண்ணுறோம். இந்த ஃப்ளூ கேஸ் இந்த வெளியே வருது, அது வந்து கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை இந்த ஏருக்கு கொடுத்துருது. ஸோ ஹாட் ஏர் வந்து ஃபர்னஸ்குள்ளே போயிடும். அண்ட் ஆஃப்டர் தேட் வி ஹாவ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரிசிபிடேட்டர் டு ரிமூவ் சம் பர்டிகுலேட் மேட்டர்ஸ் இதெல்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிடும். தென் இன்டியூஸ்டு ட்ராட் ஃபேன். இந்த ஃபேன் எதுக்கு அப்படின்னா டு கிரியேட் அ வேக்கம். வேக்கம் கிரியேட் ஆச்சு அப்படின்னா இங்கேருந்து அந்த ஹாட் கேஸ் எல்லாம் சக் பண்ணி இந்த பக்கமாக வெளியில் போயிடும். அண்ட் ஃபைனலாக இட் வில் பி அலவுட் டு ஃப்ளோ இன்சைட் ஆர் ஃப்ளோ அவுட் சைட் த சிம்னி. ஸோ திஸ் இஸ் ஹவு த ஃபர்னஸ் வில் ஒர்க். அண்ட் அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தா ஃபியூயல் யூஸ்ட் இஸ் சீப்பர். நம்ம இங்கே வந்து கோல் யூஸ் பண்ணுறோம், நம்மகிட்ட கோல் வந்து நிறையவே இருக்குது இப்போதைக்கு. ஸோ அது வந்து சீப்பாக கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. And smaller space is required when compared to hydro power plant. Hydro power plant-க்கான ஸ்பேஸ் ரெக்யர்மெண்ட் எவ்வளோ நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு வந்து கம்மியாகவே தேவைப்படும். எக்கனாமிக்கல் இன் இனிஷியல் காஸ்ட் கம்பேர்ட் டு ஹைட்ரோ பவர் பிளான்ஸ் அண்ட் ரன்னிங் காஸ்ட் ஆர் லெஸ் கம்பேர்ட் டு கேஸ் பிளான்ஸ் ஆர் டீசல் பிளான்ஸ். ஸோ கம்பேரிட்டிவ்லி இது வந்து எக்கனாமிக்கல். அண்ட் thermal power plants can be placed near load centers unlike hydro and nuclear plants. ஸோ thermal power plant வந்து நமக்கு எங்கே லோடு டிமாண்டாக இருக்கோ அங்கேயே நம்ம வச்சுக்கலாம். பட் ஹைட்ரோ பிளான்ட்னு பார்த்தா நம்ம ஊருக்குள்ளே இருக்குமானே இருக்காது, கொஞ்சம் லாங்கில் தான் இருக்கும். நியூக்ளியர் பிளான்ட்டும் அதே போல தான் கொஞ்சம் தூரமாக தான் வச்சுருப்பாங்க. அண்ட் thermal plants are able to respond to low demand more effectively and supports the performance of electrical grid. நமக்கு லோ டிமாண்டை பொறுத்து இது வந்து நல்லாவே ரெஸ்பாண்ட் பண்ணும். நமக்கு ரைஸ் ஆர் ஃபால் எது இருந்துச்சுனாலும் நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டீம் பிளான்ட்ஸ் கேன் வித்ஸ்டாண்ட் ஃபார் ஓவர்லோட் ஃபார் சர்டன் எக்ஸ்டென்ட். ஒரு வேளை ஓவர்லோட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் யூ கேன் மேக் த பெர்ஃபார்மன்ஸ் டு ஹையர் லெவல். அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்க்கும்போது மெயின்டெனன்ஸ் அண்ட் ஆப்ரேஷனல் காஸ்ட் அதிகம் இருக்கும், பொல்யூஷன் அதிகமாக இருக்கும், ஹியூஜ் ரெக்யர்மெண்ட் ஆஃப் வாட்டர். இதில் நம்ம கூல் பண்ணுறதுக்கு நிறைய வாட்டர் யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஹேண்ட்லிங் ஆஃப் கோல் அண்ட் டிஸ்போசல் ஆஃப் ஆஷ் இது கொஞ்சம் ப்ராப்ளம். அண்ட் கெஸ்டேஷன் பீரியட் ஃபார் கமிஷனிங் ஆஃப் பிளான்ட் இட் வில் டேக் சம் டைம். ஒரு பிளான்ட்டை நீங்கள் வைக்கணும்னா அதுக்கு கமிஷன் பண்ணுறது, அதை பற்றி அனலைசிஸ் பண்ணுறதுக்கு அதுக்கே நேரம் ரொம்ப டைம் ஆகும். அண்ட் எஃபிஷியன்சின்னு பார்த்தா இட் இஸ் அரௌண்ட் 30 to 35%. Operational cost for thermal plant is more costlier compared to hydro and nuclear plant. When comparing hydro or nuclear plant, இந்த பிளான்ட்டோட காஸ்ட் வந்து ரொம்பவே அதிகம், ஆப்ரேஷனல் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. And question for this video is explain the working of thermal power plant with its major components and layout. Write it in a paper and submit the file as PDF in the form. So in the video we have seen the components, layout, advantages and disadvantages of thermal power plant. Next video we will focus on nuclear power plant. Thank you for watching and don't forget to fill the form available in the description. Thank you.